சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் கிராஸ் நான் வாங்கிட்டு வந்து முன்னாடியே வச்சுருந்தேன். லெமன் கிராஸ் போட்டு எப்படி டீ போட்டிருக்கேங்கிறத நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் மேலே லிங்க்கில் தெரியும், அதை எப்படின்னு பார்த்துங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு தடவை மெனக்கிட்ட இதுக்காக போய் இன்னொரு 3 லெமன் கிராஸ் வாங்கினேன்னா அது நல்லா பயிராக நல்லாவே இருந்துச்சு. இதை விட நான் இது கிழங்காக இருந்தது ஃபஸ்ட்டு வாங்கினது. இப்போ வாங்கினது நல்லா பயிராகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டு வந்தேன். க்ரோ பேக் விலை கேட்டேன். அது 75 ரூபா சொன்னாங்க, இந்த புல் வைக்கிறதுக்கான பேக்கு. சரி பார்த்தேன், 75 ரூபா கொடுத்து நம்ம வேணாம், 15 ரூபா புல்லுக்கு 75 ரூபாய்க்கு பேக் வாங்க வேணாம், நம்மளே தச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் 2 அரிசி சாக்கு எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த க்ரோ பேக் தச்சிருக்கிற முறையிலேயே தச்சு 2 ஹோல் போட்டு சாக்கில் மண், கோகோ பிட்டு, அடுத்தது இந்த நாள்பட்ட சாணியர், இது 3ம் கலந்து அந்த செடியை நல்லா கட் பண்ணி வச்சேன். வேரெலாம் நிறைய ஓடிந்தது, கட் பண்ணி வச்சுருக்கேன். இது செடிகளுக்கு இடையில வச்சோன்னு சொன்னால் பூச்சி வெரைட்டியாக இருக்குன்னு எல்லோரும் பார்த்துட்டு சொன்னாங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல இன்னும் வேணால் வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு இடையில வைப்போம் அப்படின்ட்டு வச்சேன். அதை பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வேறு சுத்தமாக நிறைய ஓடி இருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு சுத்தமாக வேரெல்லாம் வீணடிக்காமல் அப்படியே அந்த சாக்கில் நட்டேன். அது நட்டு வச்சு இன்றைக்கி 4 நாள் ஆகுது. அந்த செடி இப்போ நடுறத நீங்கள் பாருங்கள், நட்டுட்ருக்கேன் பாருங்கள். அதை லெமன் கிராஸ் போட்டு டீ போட்டு குடிக்கிறது அவ்வளவு நல்ல விறுவிறுப்பாகவும் உடம்புக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்குது. செடியை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மண் கலவையை அந்த வேரை மூடி இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் 3க்கும் வச்சுட்டு மேலே கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நிறைய தண்ணி ஊற்றாமல் லேசாக தண்ணி தெளிச்சிட்டே வந்தாக்கா நல்லாயிருக்கும். அதிக வெயிலில் வைக்காதீங்க, கொஞ்சம் நிழல் படுறாப்புல, வெயிலும் நிழலும் படுறாப்புல இருக்கிற இடத்துல வைங்க. அது நல்லா நிறைய வெடித்து நிறைய நல்ல பலனை கொடுக்கும். இது 15 ரூபாய்க்கு நம்மளுக்கு வாங்கணும்னு சொன்னாலும் அதோட பலன் 15,000க்கு மேலே நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய பலன்னு பார்க்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம்தான். உடல் ஆரோக்கியத்தை நான் என்னடா அது 15 ரூபாய்க்கு செடி வாங்கினது 15,000த்துக்கு மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, கையில் காசு பணமாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறதே அதுக்கு மேலே அந்த 15,000த்துக்கு மேலே இருக்கும். அதனுடைய காஸ்ட்டு பார்க்க போனோம்னா இது மாதிரி இந்த புல்லை நீங்களும் வாங்கி நட்டு பலன் பெறுங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.